ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்கள் விரோத திமுக ஆட்சியை விரட்டியடிக்க மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வெற்றி வேட்பாளர் பிரபு, அந்தியூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் ஹரிபாஸ்கர், பவானிசாகர் தொகுதி வெற்றி வேட்பாளர் பன்னாரி ஆகியோரை ஆதரித்த புரட்சி தமிழர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து டிஜி புதூர் நாள் ரோடு பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு கடும் வெயிலிலும் புன்னகை மழையை பொழிந்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த நம்பியூர் பகுதிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு தங்கள் கரங்களால் மலர்களை தூவி பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் சண்முகவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட துங்காவி, தாந்தோணி, பாப்பான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமமுக வெற்றி வேட்பாளர் சண்முகவேலு அஇஅதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் மக்களிடம் எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். சிறுமயங்குடி, செம்பறை, திண்ணியம் உள்ளிட்ட இடங்களில் மக்களை சந்தித்த அவருக்கு பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் NR சிவபதி மற்றும் பேச்சாளர் CR சரஸ்வதி கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் தேர்போகி வி பாண்டி தேவக்கோட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளர் தேர்போகி வி பாண்டி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவர் தொகுதிக்குட்பட்ட தேவக்கோட்டை ராம்நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ, அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் புளியரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளரும் செய்யாறு தொகுதி கழக வெற்றி வேட்பாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்பு சோழன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அஇஅதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் கோ பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து பாமக வேட்பாளர் அன்பு சோழன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெரியமேடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் அக்கட்சியில் இருந்து விலகிய தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சேத்தியாத்தோப்பு, குறுக்கு ரோடு உள்ளிட்ட நகர பகுதியில் புவனகிரி கழக வெற்றி வேட்பாளர் அருண்மொழி தேவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அப்போது மாற்றுக் கட்சியில் இருந்து விலகிய இளைஞர்கள் பலர் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டை அணிவித்து கழக வெற்றி வேட்பாளர் அருண்மொழி தேவன் வரவேற்றார். மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் KPT இளஞ்செழியன், நகர அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட அம்மா பேரவை தலைவர் நன்மாறன், நகர கழக செயலாளர் SR மணிகண்டன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.